ஓம் ரீங்கங்கும் கணபதி நமக. என் பேர் தேன்மொழி, ஜோதிடர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். அது அமைப்பில் பொங்கல் திருநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஜோதிடப்படி சூரிய பகவான் மகர ராசிக்கு நாளைக்கு காலையில் 8:40லேருந்து 8:45க்குள்ளே வராருங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு மிக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு காலையில் 7:30லேருந்து 8:30க்குள்ளேயே நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அப்போவும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். சரிங்களா? சரி, நாளைக்கு உகந்த நேரத்தை பார்க்கலாம். பொங்கல் வைப்பதற்கான உகந்த நேரத்தை நம்ம பார்க்கலாம். காலையில் 8:30 முதல் 8:30 மணிக்குள், காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள், அதே மாதிரி மதியம் நண்பகலில் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளே. சரிங்களா? 12 மணிக்கெல்லாம் பொங்கல் வைப்பாங்கன்னு கேட்காதீங்க. 12 மணிக்கு தாராளமாக நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா குருஹோரை தான் நடக்குது. சரிங்களா? இந்த யமகண்ட நேரம் ராகு காலத்தில் தவிர்த்துடுங்க. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்குதுங்க. ராகு காலம் சாயந்தரமாக, அதாவது ஈவினிங் 3 மணி முதல் 4:30 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த நேரங்களை நீங்கள் தவிர்த்துடுங்க. மற்றபடி நான் சொன்ன 3 நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கதிரவனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம். உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள்.